சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தொடர்ந்து தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. திரு EV.K.S. இளங்கோவன் அவர்கள் தெரிவித்த கருத்து சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அதற்கு எதிராக பாஜக அதிமுகவினர் போராடி கொண்டிருக்காங்க. அந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் முதல் சுற்றில் திரு H. ராஜா அவருடைய சில கருத்து கூட போனேன். ஒரு மரியாதையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இங்கே தமிழிசை அவர்களிடம் கூட அந்த மாதிரியான கேள்வி இருக்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணுறாங்க. இப்போ அவர் பேசுகின்ற பொழுது ராமசாமி நாயக்கன் அவன் ஈவேராவை பற்றி அந்த மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்த அது ஒரு புறம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு காணொலி இன்னைக்கு வந்திருந்துச்சு. அதில் மாற்று மதத்தை சேர்ந்த, நான் மதத்து பேரை கூட குறிப்பிட விரும்பல, மாற்று மதத்தை சேர்ந்த பெண் தெய்வங்களை அவ்வளவு ஆபாசமா அவ்வளவு கேவலமாக அவர் பேசியிருந்தார். நான் முடிச்சிடறேன் மேம். ஆதாரம் இல்ல ப்ளீஸ் வேணாம். நான் ஒரு விஷயம் அதை இன்றைக்கு வீடியோவை கூட ப்ளே பண்ணியிருக்க முடியும். பட் நாங்கள் ஏன் அதை விரும்பலைன்னு சொன்னா, ஒரு சிலருக்கு போய் சேர விஷயங்கள் காணொலியின் மூலமாக பரவலாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பேசினாங்கிறது தெரிய வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வச்சிருந்தேன். நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூட வேணாலும் கூட நான் அதை பகிர்ந்து தயாராக இருக்கிறேன். மிக மோசமாக அவர் பேசியிருந்தார் மாற்று மதத்தை சேர்ந்த பெண் தெய்வத்தை. இப்போ அதைத்தான் இப்போ ஏன் இந்த கேள்வி இங்க முன்வைக்கிறேன்னா, நேற்று அவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அதுல சொன்னதே அதிமுகவிற்கும் காங்கிரஸிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டு கலவரங்களை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. அதனால இது வெறும் டெஃபமேஷன் கேஸா மட்டும் எடுத்துக்க கூடாதுங்கிறதா இரண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுவதற்கு கலவரம் ஏற்படுவதற்கு காரணம். இங்க இரண்டு மதங்களுக்கு இடையிலேயே கலவரங்கள் ஏற்படுவது போல இருக்கிறது அவருடைய பேச்சு. பல இடங்களில் இவ்வாறு பேசியிருக்கிறார். நீங்க நிறைய இடத்துல பாத்துட்டீங்கன்னா திரு ராஜா அவர்கள் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அப்படிங்கிறது இருக்கே தவிர அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு மிக மிக ஒரு சர்ச்சைக்குரியதாக இல்ல மனதை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடிய ஆளாக எவிடன்ஸ் இருக்குது. நான் அதான் சொல்றேன். திருப்பி இல்லைன்னா நான் இவ்வளவு ஆணித்தரமா நேரலையில ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்ண மாட்டேன். அவரு ஒருவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து பேசுகிறார். பேசுகின்ற பொழுது யாரை எதிர்த்து பேசுகிறாரோ கொள்கை ரீதியா கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறவர். ஆனா தனிப்பட்ட தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அவர் அதாவது அவர் பேசக்கூடிய அவர் எதிர்கருத்து வைக்கக்கூடிய தலைவரை கிறிஸ்தவராக வர்ணித்து அதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த மதத்தினுடைய கடவுள்களின் மீது போய் மிக ஆபாசமாக முடிந்திருக்கிறது. இல்ல நான் அதுதான் சொல்றேன். இது வரைக்கும் தொடர்ச்சியாக அரசியல் களத்துல அவரோட நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தரந்தாழ்ந்த விமர்சனங்களை நாங்க கேட்டதில்லை. நீங்க சொல்ற விஷயங்கள் ஒருவேளை நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எப்படி அவருக்கு ஒரு கேள்வி வச்சீங்களோ, ஒருவேளை இந்த வார்த்தைகள் அவர்தான் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்மனா இப்போ நான் சொல்றேன், ஒருவேளை எனது மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அந்த மாதிரி கடுமையான மனசு பாதிக்கூடிய விமர்சனங்கள் வச்சிருந்தா அது தவறுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயம் பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கட்சி இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா திரு EV.K.S. இளங்கோவன் அவர்களை அவருடைய கருத்துக்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிற பெண் தலைவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாகவே ஒரு சமுதாயத்துல புறையோடி போன விஷயம், ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை வந்தாலே முதல்ல பொம்பளையோட பேரை இழுத்துதான் திட்டுறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்குது. இது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், நான் மரியாதைக்குரிய குடும்பம்னா அவங்க அம்மா அரசியல் இருந்தவங்க, திருமதி சுலோச்சனா சம்பத் பொது வாழ்க்கையில இருந்தவங்க, அவங்க அப்பா ஒரு முன்னோடியான சிம்பத்தைஸ் பண்றாங்க விமன் மத்தியில எனக்கு புரியவே இல்லங்க. ஒரு பெரிய நாடகத்தையே இங்க சுதா ப்ளீஸ் உங்க நீங்க சொன்னாதான் நானும் சொல்றேன். உங்களோட டேர்முக்கு வெயிட் பண்ணுங்க. பேசுற மாதிரி இவங்க சுதா ப்ளீஸ் சுதா நீங்க சொன்னாதான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு உங்க டேர்முக்கு வெயிட் பண்ணுங்க. சுதா நீங்க சொன்னாதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க பேச சுதா அப்ப நீங்க பேசும்போது நான் சொல்ல முடியும். அப்ப நீங்க முன்னாடி சொன்னது பேசுன பிஜேபி சுதா பெண்களை வேற யாருமே பேச முடியாது. ரெண்டு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கேட்டபொழுது அவர் வருத்தம் தெரிவித்தாரா இல்லையா? இதே மோடி அவர்களிடம் கேட்கும்போது அவர் தனிப்பட்ட கருத்துனாங்க. அவர் வருத்தம் தெரிவித்தார். ராஜா அவர்கள் பேச தனிப்பட்ட அதன் பிறகுதான் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதித்தீர்கள். இவங்களுக்கு சாதகமா இருக்க விஷயம் மட்டும் இவங்களுக்கு கருத்தும், சாதகமான விஷயம் அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றது பாஜக. இப்ப தனிப்பட்ட கருத்து சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன், எங்க தலைவர்கள் நீங்க சொல்ற மாதிரி மனசு வருத்தப்படுற மாதிரியான விஷயம் பேசினா அது தவறுதான். அதை ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? நிதிஷ்குமார் பீகாரோட முதலமைச்சரை பார்த்து பெக்கர் சொல்லிருக்காரு நரேந்திர மோடி நேத்து. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரெண்டு விஷயம் பாருங்க. சுதா ஒரு மாநில முதலமைச்சரை பிச்சைக்காரன் என்று சொல்வதற்கு துணிவும் தைரியமும் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க முடிக்கட்டும். அந்த கலாச்சாரமும் அவங்க முடிக்கட்டும். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட். நீங்க சொல்ற விஷயம் தான் சொல்றேன். நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல பேச குறுக்கிடாதீங்கன்னு, அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. சொல்லுங்க. அதாவது பொது வாழ்க்கையில இன்னைக்கு
பெண்கள் வர்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி பல்வேறு சமயங்கள்ல எதிர்நோக்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, இது எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக ஏன் இதுல வந்து நாங்க திரும்ப திரும்ப இந்த பேச்சு விமர்சனம் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா, நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையிலையோ ஒரு தெருமுனை பிரச்சாரத்திலேயோ கட்சியினுடைய ஒரு சாதாரண தொண்டரோ அல்லது லோக்கல் தலைவர் இவர்கள் ஒரு பேச்சினுடைய சுவைக்காக பேசுகின்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இவ்வளவு பெருசா வர்றதில்லை. ஏன் இந்த சமுதாயம் யாரை எதிர்பார்த்து இவர் ஒரு கருத்தை சமுதாயத்திற்கு சொல்லுவார், சமுதாயத்திற்காக வேலை செய்வார்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களிடமிருந்து அந்த கருத்து வரும்போது தான் சமுதாயத்தில் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகும். ஏன் இந்த டாபிக் நம்ம இவ்வளவு தூரம் எடுத்து விமர்சிக்கிறோம்? இன்று வரக்கூடிய பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்களை பத்தி இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுவதுங்கிறது மிக மிக ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாலே இன்னைக்கு ஏன் பெண்கள் தயங்குறாங்க? நீங்க ஒரு பரந்துபட்ட தளத்துக்கு எடுத்துட்டு போறீங்க, அது ஆரோக்கியமான தளம் தான். நான் அதுக்குள்ள பயணிக்க விரும்புறேன் உள்ளபடியே. இதுல நீங்க சொன்னீங்க தலைவர்கள் அவர் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேடை பேச்சுகளில் பேசுவது என்பது வழக்கமா இருக்கக்கூடிய, அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். மரியாதைக்குரிய என்னுடைய உங்களுடைய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் கூட சசி தரூரின் மனைவியை பற்றி குறிப்பிட்ட ஒரு வாசியை நேத்து இங்க குறிப்பிட்டிருந்தாங்க சுதா. இது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை? இல்ல அதுதான் நான் சொல்றேன். அன்னை சோனியா காந்தி கீழ்த்தரமா நீங்க வந்து அன்னை ஏமா உங்க தலைவர் முந்தானேத்து பேசுறத பத்தி தவறுன்னு சொல்றது உங்களுக்கு கூட இல்ல. நீங்க வந்து அத சொன்னாங்க இத சொன்னாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, பதில் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, அவங்க பதில் கேட்கலாம். மோடி அவர்களும் கூட இது போல் விமர்சிப்பது சரியா? பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஒரு நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள் வரைக்கும் சில நேரத்துல அந்த கமெண்ட் எப்படி சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் பாசிங் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒன்று. இல்ல அதுவும் கட்டிக்கக்கூடியதானே? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த விமர்சனம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு கூர்மையாக அது வந்து கவனிக்கப்படுகிறது அப்படிங்கறத தலைவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு ஆரோக்கியமான தளம் தான் உள்ளே வரவேற்கிறீங்க. விவாதங்கள் பரந்தப்பட்ட தளத்துல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மீடியாக்கள் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். நிச்சயமா நான் அதை பத்தி நகர விரும்புறேன். மிகப்பெரிய பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா எல்லாத்துக்கும் பொறுப்பானே, எல்லாத்துக்கும் பொறுப்பானே. அதுதான் திருப்பி சொல்றேன். எல்லாத்துக்கும் தான் அது பொறுப்பானே. இந்த டாபிக் பெண்களை பத்தி டாபிக் வந்து இரண்டு விஷயங்களா எடுத்துக்கிறோம். இல்ல வானதி சொல்லக்கூடிய ஒரு கருத்திலிருந்து நான் வரேன் உங்ககிட்ட. நீங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை விடுங்க, அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எல்லா கட்சிகளிலும் இந்த பார்வை இருக்கிறது. உட்கட்சியிலேயே ஒரு உட்கட்சி அவங்க கட்சியிலேயே ஒரு பெண் உயரத்திற்கு போகிறாள் அல்லது ஒரு நல்ல பதவியை அடைகிறார் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்களே அவருடைய ஒழுக்கம் சார்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கு தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன மாதிரியான போக்கு, இதற்கான மாற்றம் எங்க இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு பெண்களை வெறும் பாலியல் பொருளாக ஒரு உளவியல் சார்ந்து அவங்களை வந்து ஃபண்டமெண்டலிஸ்டா தான் அடிப்படைவாதிகளை தான் பாக்குறாங்க. நீங்க இன்னொன்னு கூட அம்மா அழகா சொன்னாங்க, இன்னும் முதல் பாராளுமன்ற தேர்தலில் 4.5% பெண்கள் தான் பாராளுமன்றத்துக்கு போனாங்க. இன்றைக்கு 13.9 பெரிய அளவுல சக்சஸ் கிடையாது பெண்கள் அரசியலுக்குள்ள போய். இன்னொன்னு சமகாலத்துல இருக்கிற சாதாரண பெண்களை கூட அரசியல்வாதிகள் இதே பார்வையில பாக்குறாங்க. இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு 4 பேர் சேர்ந்து எப்படி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முடியும்? இது என்ன மாதிரியான மனநிலை என்றே புரியல. போகிற போக்கிலே அடித்தள பெண்கள் சமூக வெளியில நீங்க அரசியல்லாம் விடுங்க, சமூக தளத்துல ஒரு படிக்கிற இடத்துல ஒரு வெளியே வந்து ஒரு வேலையில ஈடுபட கூட முடியல. வேலை பார்க்கிற தளங்களும் படிக்கிறது இதெல்லாம் சாதாரண பெண்களும் ஈடுபடக்கூடியது. அரசியலா எக்ஸ்ட்ராடனரி அன்னைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க வர்ற பெண்கள் மீது கூட அத்துமீறி சில விஷயங்களை பேசுவதும் குறிப்பாக அரசியல்வாதிகள் பேசுவதும் தான். காங்கிரஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் அவர் என்ன சொன்னாருன்னா, டாய்லெட் பத்தி பேச வர்றவரு பெண்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவங்க நை நை நைன்னு புருஷங்கிட்ட போய் செல்போன் வேணும் செல்போன் கேட்க தெரிஞ்ச இவங்க டாய்லெட் கேட்க மாட்டாங்க. ஏங்க கேட்கணும் அவேர்னஸ் கிரியேட் ஆகி ஒட்டு மொத்தமா இது அவர் எந்த இடத்துல இல்ல இவர் அதை எந்த அது ஒரு மெடிக்கல் நான் ஒரு நிமிஷம் விடுறேன். நீங்க எல்லார் வீட்ல டாய்லெட்ஸ் அமைக்கப்பட்டதுக்கு அவர் பேசுவார். எல்லா கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது. பாஜக தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக ரசிக்கிறீர்கள். காங்கிரஸ் பேசியதை கொஞ்சம் கோடிட்டு காட்டின உடனே டென்ஷன் ஆயிடுது. ஆரோக்கியமாகவும் சுதா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த மீட்டிங்கே எதுக்காக வச்சாங்கன்னா, பழங்குடி மக்கள் அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டியோட தன்னை வளர்த்திருக்காங்கன்னு பாராட்டு விழால வந்து பேசுறாங்க.
நம்ம என்ன கேட்கிறோம், இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் காங்கிரஸ் பீரியட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், ஆடைதான் பெண்களுக்கான பாலியல் பலாத்காரத்தை உச்சபட்சமாக கொண்டு போகிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்ப இன்னொன்னு பிராந்திய கட்சிகள்ல இருக்கிறவங்க, பிஜேபி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் கோவாவில் அவர் போகிறாரு, நர்சுங்க எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க, வெயில்ல நின்று போராட்டம் நடத்த நர்சுங்களுடைய போராட்டத்து போகிற போக்குல ஒரு நொட்டாங்கையில பாலியல் எப்படி சொல்லிட்டு போறாருன்னா, வேணாமா நீங்க எல்லாம் கருத்து போவீங்க வெயில்ல நின்னா, அதனால நீங்க உங்க அழகை பாதுகாத்துங்க, அப்பதான் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஆக இந்த அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் வந்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சி ஆளுங்க எங்க மேல கை வச்சா உங்க வீட்டு பொம்பளைங்களை நான் ரேப் பண்ண ஆள் அனுப்புவேன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் சூழல் பெண்களுக்கு எதிரான அரசியல் சூழல்னு அந்தந்த சமகால கட்சியில இருக்கிற பெண்கள் முத புரிஞ்சுக்கணும். தனக்கான போராட்டத்தை உட்கட்சியிலிருந்தே தொடங்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரேன் உங்களிடம். நீங்க அண்ணா காலத்துக்கு விட்டுருவோம். 1993 ஏப்ரல் 21 அன்றைய சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு நான் சொல்றேன். அன்றைய அதிமுக எம்எல்ஏ தென்னவன் அவர்கள் அங்கே பதிவு செய்த ஒரு வார்த்தை, மிக மோசமான சில வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த பேச்சை கண்டித்து அன்றைக்கு காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். அதன் பிறகு அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக அவர் அமைச்சர் பதவியை பெறுகிறார். இப்போ கட்சிகள் உணர்த்துவது என்பது என்ன? எதிர்க்கட்சியை தவறாகவும் மோசமாகவும் விமர்சித்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு என்பது போன்ற ஒரு போக்கு இருக்கிறதா? நீங்க இதே மேடையில் நீங்க தான் பதிவு பண்ணீங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் சசிபெருமாள் குறித்து நம்ம பேசுகின்ற பொழுது, எது செல்போன் டவரில் ஏறி நிற்கிறது தான் அறவழி போராட்டமா, இது அறவழியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்க. இன்றைக்கு அதிமுகவினர் செல்போன் டவரில் ஏறி போராடுகிறார்கள். யாரும் அதை கண்டிக்கவில்லை. சென்னையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயர் ஆற்றுப்பாலத்தின் மீது ஏறி நின்று போராட்டம் நடத்துகிறார். தலைமையை திருப்திப்படுத்துவதை தவிர இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, கல்லும் மோதுனா அதில் உண்டாகக்கூடிய சிதறல் கூட காயத்தை ஏற்படுத்தும். கற்கண்டும் மோதினால் அந்த சிதறும் அந்த நுனி இது கூட தித்திப்பு இனிப்பை கொடுக்கும். பழைய வரலாறை பார்க்கணும். பெரியார் அவர்கள் இந்த அண்ணா வெற்றி பெற்றவுடன் பெரியாரினுடைய சமர்ப்பிக்கிறேன் இந்த நாட்டையினார். எவ்வளோ கண்ணியமாக நடந்துச்சுன்னு பார்க்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்து கல்வி வளாகத்தில் பேசுகின்ற பொழுது சொல்கிறார், சம்பத் அண்ணன் உயிரோடு இருந்திருந்தால் அவர்தான் முதல்வர். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. ஆனா நான் தான் கேள்வி மாத்தி கேட்டேன். நான் போன வாட்டி பழைய வரலாறு கேட்டேன், நீங்க இப்போ இருக்கிற கதையை சொன்னீங்க. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கதை கேட்டு நீங்க பழைய வரலாறு சொல்றீங்க. அதை சொல்லிதான் நீங்க சொல்லுங்க. ஆனா அதுதான் கேக்குறேன், அது சொல்லுங்க. அப்படி எல்லாம் அந்த பரம்பரை பூ பறிக்கிறது மட்டுமே சொல்லக்கூடாது. அதுதான் கேக்குறேன்.